ஹாய் எவ்ரிவன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காலேஜஸ் எல்லாம் ஓப்பனாக எல்லாம் போயிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஜினியரிங் 2024 காலேஜ் வந்து நல்லா இருக்கா? ஏன் நான் அப்படி கேட்டேன் தெரியுங்களா? போன வருஷம் இந்த நியூஸ் எல்லாம் வெரி வரல. என்ன நியூஸ்னால், அந்த மோசடிங்கிற ஒரு நியூஸ் வெளியே வந்துச்சு இல்லையா? அதை பற்றி எதுக்கடா இப்போ பேசுகிறேன், நாங்கள் தான் காலேஜ் சேர்ந்துட்டோமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்ககிட்ட தான் கேட்க முடியும், வேறு யாருக்கிட்டையும் கேட்க முடியாது. நீங்கள் தான் அனுபவித்து படிக்க போகிறீங்க. ஒவ்வொரு ஸ்டாஃப், மேக்ஸ் ஸ்டாஃப் எப்படி, ஃபிசிக்ஸ் ஸ்டாஃப் எப்படி, கெமிஸ்ட்ரி ஸ்டாஃப் எப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும். சார் காலேஜ் ஓப்பன் ஆகலை, நீங்கள் யார்கிட்ட சார் கேட்டிருக்கீங்க? நல்லா கேட்டுக்கங்க. நிறையா ஃபஸ்ட்டு டயர் இருக்க அட்டானமஸ் காலேஜ் எல்லாம் மெயின்லி ஓப்பன் ஆகி போயிட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்போம் காலேஜ் எப்படி இருக்குன்னு. ஏன்னா அட்டானமஸ் காலேஜுன்னு தனித்துவமாக தன்னாட்சி பெற்றது. அது வந்து அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே வேறு மாதிரி இருக்கும். அண்ட் அகாடமிக் சிலபஸும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ எப்படி இருக்குது, கஷ்டமாக இருக்கா, ஈஸியாக இருக்கா, காலேஜ் பிடிச்சிருக்கா, எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது கரெக்டாக உங்ககிட்ட. அந்த நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் மறந்துட்டிங்கன்னு நினைக்கிறேன்னு. நான் அப்படி மறக்க மாட்டேன். எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பின்னாடி வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன க்ளூ அண்ட் ரிவ்யூனால எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் நான் சொல்ல முடியும். அதனால் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்புக்கு, நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு. சரிங்களா? கால் பண்ணி கிடைக்கலாம் பரவாயில்ல, வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குது, உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் என்ன, ஏதாவது பிரச்சனைனாலும் நம்மக்கிட்ட சொல்லலாம். சரிங்களா? அதை பற்றியும் நம்ம பேசுவோம். அண்டு நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்போ நான் அட்டானமஸ் கல்லூரி அண்ணா யூனிவர்சிட்டியோடது இன்னும் ஓப்பன் ஆகலை. ஏன்னா வந்து அவங்க ஷெடியூல் கொடுத்துருக்காங்க 2ஆம் தேதின்னு. 2ஆம் தேதி முக்கால்வாசி காலேஜ் எல்லாமே ஓப்பன் ஆகுது. 2ஆம் தேதி சில காலேஜ் வந்து ஒரு 5ஆம் தேதிக்கு மேலே வச்சுருக்காங்க அட்டானமஸ் காலேஜ். சொல்ல முடியல. ஆனால் எதாக இருந்தாலுமே அடுத்த வீக்கில் எல்லாம் போக ஆரம்பிச்சிருவீங்க அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஆல் தி பெஸ்ட். போயிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட், போகிறவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். ஆனால் காலேஜை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா ஒரு நாள் போனாலாம் தெரியாது. ஒரு நாள் 2 நாள் போய் பாத்ரூம்லேருந்து கிளாஸ் ரூம் வரைக்கும், லேப்லேருந்து கிரவுண்டு வரைக்கும் நமக்கு எல்லாமே நல்லா இருக்கா அப்படிங்கிறது பாருங்கள். ஏன்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். அண்ட் ஆல்சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னு நீங்கள் உள்ளே போனால் தெரிஞ்சுக்குவீங்க. சரி, இதெல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ரவுண்ட் 3ல் வர மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்புங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாட்டலாட்ட வந்தவங்களுக்கும் அப்போர்டு யாரெல்லாம் கொடுத்துருக்கீங்க, அக்செப்ட் அண்ட் அப்போர்ட், டிக்ளைன் அப்போர்டு யார் கொடுத்துருக்கீங்களோ, இல்லை நாட்டலாட்ட வந்தவங்க அப்போர்டு கொடுத்து வெயிட் பண்ணுவீங்களா, அவங்க எல்லாத்துக்கும் செப்டம்பர் 4ஆம் தேதி உங்களுக்கு எந்த காலேஜுன்னு தெரிஞ்சிடும். இந்த டிக்ளைன் கொடுத்தவங்களும் நாட்டலாட்ட வந்தவங்களுக்கும் உறுதியாக சொல்ல முடியாது காலேஜ் கிடைக்குமான்னு. இது கண்டிப்பாக வந்து சோகமான ஒரு செய்தி தான். ஸோ இவங்களுக்கு யாருக்காவது எனக்கு கிடைக்குமான்னு தெரிலங்க சார், நான் அப்போர்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒரு பயம் இருந்தாலே நம்ம மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு நம்ம அணுகலாம். லோ ஃபீஸ் காலேஜில், அதாவது லோ ஃபீஸ் காலேஜ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா டொனேஷன் எல்லாமே மேனேஜ்மெண்ட்டில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். சீட்டு முடிஞ்சிட்ருக்கு. நீங்கள் வந்து என்னை அணுகலாம். எங்கிட்ட லைன் கிடைக்காது. ஏன்னா லைன் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இன்னும் பயப்பட வேண்டாம். வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணிங்கனாலும் போதும். கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஏதாவது அட்மிஷன் யார் ஃபில் பண்ணலாம், நாட்டாட்டம் வந்தவங்க, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறவங்க கூட இது பண்ணிக்கலாம். ஏன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஒரு நல்ல சீட் இல்லைன்னா நல்ல காலேஜ் நம்ம வாங்கிக்கலாம். அதுக்காக நீங்கள் வந்து கீழே கூகுள் ஃபார்மில் உங்களுடைய முகவரிகள்லாம், உங்களோட டேட்டாலாம் கொடுங்க. டேட்டானா உங்களோட பேர், நம்பர்லாம் கொடுத்தீங்கன்னா நான் ஃபோன் பண்ணுவேன். அண்ட் 3வது வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் கொடுத்தவங்களும் பண்ணலாம். ஏன்னா டிக்ளைன் கொடுத்தவங்களும் சொல்ல முடியாது என்ன வரும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ ரவுண்ட் 3 மாணவர்கள் மட்டும் இல்லை, ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 3 வரைக்கும் யாருக்கெல்லாம் காலேஜஸில் பிரச்சனை, நான் ரிலீவ் ஆகிக்க, கிடச்ச காலேஜ் பிடிக்கல, கிடச்ச கோர்ஸ் பிடிக்கல, நான் ரிலீவ் ஆகி நான் சப்ளிமெண்ட்ரி அட்டன் பண்ணலாமா, இப்படி சொல்கிற எல்லாத்துக்குமே அந்த கூகுள் ஷீட்டை வந்து ஃபில் பண்ணுங்கள். சரி, கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். ஆனால் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் யார் அட்டன் பண்ணலாம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். இந்த ஃபெயில் ஆனவங்க அண்ட் ஆல்சோ காலேஜ் கிடைக்காதவங்க, டிக்ளைன் கொடுத்தவங்க, ரவுண்ட் 3ல் நாட்டாட்டம் வந்தவங்க, ரவுண்ட் 2ல் நாட்டாட்டம் வந்தவங்க, இது வரைக்கும் நாட்டாட்டம் வந்தவங்க, காலேஜ் கிடைக்காதவங்க, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக சப்ளிமெண்ட்ரி கவுன்சில் நல்ல சீட் கிடைக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். எல்லா சீட்டுமே முடிஞ்சிருச்சு. கம்ப்யூட்டர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. மெக்கானிக்கல் சிவில் வேணால் இருக்கும் எங்கேயாவது. எம்பிசி, ஓசி, பிசியெல்லாம் சான்ஸே இல்லை. எஸ்சி, எஸ்சி, எஸ்டி இருக்குது. ஏதோ மொக்க காலேஜில் சீட் இருக்குது, அதுதான் உண்மை. பட் இருந்தாலுமே மெக்கானிக்கல் சிவில் சீட் நல்ல கல்லூரியில் இன்னும் இருக்குது. பார்க்கலாம், நமக்கு வேகன்சிஸ் வந்தால் தெரியும். சரி, இப்போ ஃபஸ்ட் இயரை பற்றி பேசுவோம். ஃபஸ்ட் இயருக்கு ரீஓப்பனிங் வந்து டேட் எப்போ அப்படின்னு எல்லோரும் கேட்டிங்க. 2ஆம் தேதி உங்கள் காலேஜ்லேயே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் காலேஜுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி தான் கடைசி நாள். 1ஆம் தேதி எல்லா காலேஜும் ஓப்பனில் இருக்காமா. ஏன்னா இப்போ நீங்கள் ரிப்போர்ட் பண்ண வருவீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஓப்பனில் இருக்காமல் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலன்னா ரிப்போர்ட் பண்ணிடுங்க ரவுண்ட் 3 மாணவர்கள். ஸோ நாளைக்கே அவங்க வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா பிளான் பண்ணுறாங்க. இண்டக்ஷன் ப்ரோக்ராமா இல்லை என்னன்னு தெரியல. சில காலேஜில் இண்டக்ஷன் ப்ரோக்ராமும் இல்லையாமா, ஸ்ட்ரைட்டாக வந்து கிளாஸ் ஆமாம். சரி, என்னமோ கிளாஸ் ஒழுக்கமாக நடத்தினா சரி, லேபு நடத்தினா சரி, பையனை அகாடமி வைஸ் கரெக்டாக பார்த்துக்கிட்டு 4வது இயர்லாம் ப்ளேஸ் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த காலேஜ் பண்ணுவாங்க.
கண்டிப்பாக எல்லா காலேஜுமே நல்லாயிருக்கும். மோசடி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வந்தது. என்னென்னா அந்த மோசடியான காலேஜில் போய் நாங்கள் சேர்ந்துருக்கோம் சார், அந்த மாதிரி எனக்கு நான் லிஸ்ட்டில் பார்த்தேன், அதனால் எனக்கு பயமாக இருக்குது சார், அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அதெல்லாமே சரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி பண்ணியாச்சு. அதனால தான் வந்து காலேஜில் ஓப்பன் பண்ணி எங்கள் அட்மிஷன் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் அண்ணா யூனிவர்சிட்டி டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, சரிங்களா? ஸோ இது வந்து இந்த பிரச்சனைனால என் பையனை பாதிக்கப்படுவான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு அதுதான் கேட்குறேன், உங்கள்கிட்ட அதுதான் கேட்குறேன். நீங்கள் வந்து உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்குது, ஸ்டாஃப் உங்களுக்கு ட்ரீட் பண்ணுற விதம் எப்படி, ஸ்டாஃப் நல்லா நடத்துகிறாங்களா, ஒரு மேக்ஸ் ஸ்டாஃப் மேக்ஸ் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா, ஒரு விஷயம் ஃபிசிக்ஸ் சொல்கிறது புரியுதா, ஃபஸ்ட் இயரில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, ஹெரிட்டேஜ் தமிழ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதுக்கப்புறம் இது மாதிரி தான் படிப்பீங்க. ஸோ இந்த ஸ்டாஃப்லாம் நல்லா நடத்துகிறாங்களா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஸ்டாஃப் வந்து குறைபாடுனால தான் இந்த மோசடியே நடந்தது. ஒரே காலேஜில் 10 பேர் அதாவது ஒரே ஸ்டாஃப் வந்து 10 காலேஜில் வேலை பண்ணுற மாதிரி காட்டியிருந்தாங்க இல்லையா, அந்த ஒரு விவகாரம் தான் சொல்கிறேன். ஸோ அந்த விஷயம் வந்து இருக்கா இல்லையாங்கிறது பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு தான் தெரியும் உள்ள ஸ்டாஃப் இருக்காங்களா, கரெக்டாக பாடம் நடக்குதா அப்படிங்கிறது. இது வந்து காலேஜையும் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்குது. அதனால் யாரும் பயப்பட வேணாம், எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸோ பயப்பட வேண்டாம். அண்ட் யாருக்காவது நான் சொன்ன மாதிரி சீட்டு வேணும்னா நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். அண்ட் ஃபஸ்ட் இயரு காலேஜ் வந்து நான் அட்டானமஸ் கல்லூரினா 2ஆம் தேதி நாளைக்கு ஓப்பன். உங்களுக்கு டவுட்னா உங்கள் காலேஜுக்கே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அட்மிஷன் போட்டிருப்பீங்க. இன்கேஸ் அட்டானமஸ் கல்லூரினாலும் நீங்கள் கேட்டுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலே காலேஜ் எப்போன்னு சொல்லிடுவான். ஒரு காலேஜ் அவங்க தகுந்த மாதிரி தொடப்பான், சரிங்களா? ஆனால் எல்லா அகாடமியும் அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் எல்லாருமே அனுப்புங்க. நிறைய விஷயங்கள் சிலபஸ் பற்றியும் பேசுவோம், அண்ட் கரிக்குலம் பற்றியும் பேசுவோம். என்னென்ன சப்ஜெக்ட் டஃப்பாக இருக்குது, ஈசி டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும், கம்ப்யூட்டர் எப்படி இருக்கும், அண்டு நீங்கள் போய் ட்ரிபிள் படிச்சுட்டு இருக்கீங்க, மெக்கானிக்கல் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது அரியர் வைக்காமல் எப்படி படிக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் வருங்காலத்தில். ஸோ அதை நம்ம சேனலை விட்டு போயிடாதீங்க தயவு செய்து. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் 2024 ஆல் தி பெஸ்ட். செமஸ்டர் டேட் வரைக்கும் சொல்லிட்டாங்க, டிசம்பரில் நடக்க போகுது அப்படின்னு. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல்சோ செமஸ்டர், ஷார்ட் செமஸ்டர். சீக்கிரமாக நல்லா படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் மேக்ஸ் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், ஆனால் ஈஸி தான். நல்லா லீவ் எடுக்காமல் கவனித்து நோட்ஸ் எடுத்து படிங்க. மேக்ஸை பொறுத்தவரை நோட்ஸ் எடுக்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட கேளுங்க, சரிங்களா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காதீங்க. 7.5 ரிசர்வேஷனுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் என்னை கூப்பிடலாம். நான் வந்து அதை குறித்து என்ன பண்ணுவேன்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம பேசி யாரும் மதிக்க போகிறதில்ல, வீடியோவை போடுவோம், அவன் 10 பேர் பார்க்குவான், அதை பார்த்து ஒரு அதிகாரிகள் போய் சேர்ந்ததுன்னா அந்த காலேஜ் மேலே ஆக்ஷன் விட்டோம். காலேஜ் பேர் சொல்லினாலும் என்ன சொல்கிறது, அட்லீஸ்ட் இந்த காலேஜுக்கு பயமாவது வரும்ல. 7.5 ரிசர்வேஷன் யார் ஃபீஸ் வாங்கினாலும் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம், சரிங்களா? கண்டிப்பாக வந்து 7.5 ரிசர்வேஷன் வந்து ஃபீஸ் வாங்கக்கூடாதுன்னு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க, வாங்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி சொல்லுங்கள், ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க, நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். வேறு வழியில் அப்படி தான் சொல்லி ஆக வேண்டியதாக இருக்குது. 50,000 1,00,000 கட்டுறதுக்கு நம்மக்கிட்ட எங்கே இருக்குது, சரிங்களா? ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோசடி அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது, பட் இப்போது கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. பயப்படாமல் காலேஜ் போங்க, வெற்றி உங்களுதே. அண்ட் ஃபஸ்ட் இயருக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவுண்ட் 3 மாணவர்கள் இல்லை ரவுண்ட் 2 மாணவர்கள் யாருக்காவது காலேஜ் தேவைப்படுதுனாலும், மேனேஜ்மெண்ட் சீட் வேணும்னாலும், இல்லை வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வெயிட் பண்ணுறவங்க யாராக இருந்தாலுமே கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். தேங்க்யூ.